ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுவும் மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. லவங்கம், பட்டை, ஏலக்காய் கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் நிறையா சிக்கன் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில். அந்த ரெசிபீஸ் கூட போய் பார்த்துட்டு என்னோடய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட அளவெல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு குழம்பு கிரேவி செஞ்சாலும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. மண் சட்டியிலே செய்கிறதால ஃப்ளேமை ஹையில் வைக்காதீங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதிலே நல்லா ஹீட் மெயின்டைன் ஆகும். இப்போது மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ண விடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடணும். குழம்பு நல்லா திக்காக வரத்துக்காக நான் வெங்காயம், தக்காளி, தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கடைசியாக நம்ம தேங்காய் பேஸ்ட்டு கூட இதில் ஆட் பண்ண போகிறோம். அது சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அதனால் இப்போது மூடி போட்டு மூடி நல்லா குக் பண்ண விட்டாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் தான் இருக்கும். அதோட பேஸ்ட் எடுத்து அதில் தண்ணி சேர்த்து அடித்ததால் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்திருக்கு. அந்த மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கடைசியாக இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லெமன் ஜூஸோட டேஸ்ட்டு குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ஆட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.